அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டம் ஆசாத் நகர் கிளை நடத்தக்கூடிய தர்பியா நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கூடியதனுடைய நோக்கத்தினை வல்ல இறைவன் நம் அனைவருடைய வாழ்விலும் பிரதிபலிக்க அருள் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வருகிறோம். நிகழ்ச்சியிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கொள்கை உறுதியும் நம் நிலையும் என்கின்ற தலைப்பினை வழங்கியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நல்லடியார்களே, இந்த உலகிலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான இலக்குகளை பின்னோக்கியவர்களாக, லட்சியங்களை உள்ளத்திலே ஏந்தியவர்களாக, ஒவ்வொரு விதமான கொள்கை கோட்பாடுகளோடும் இந்த பூமியிலே பயணித்து வருகிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த உலகிலே நிலைப்பாடுகளும் கொள்கையும் லட்சியங்களும் ஒரே மாதிரியாக இருப்பதும் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய இலக்கு லட்சியம் எல்லாம் வெவ்வேறாகத்தான் இந்த உலகிலே காணப்படுகிறது. பள்ளிக்கூடம் படிக்கின்ற அதை ஒரு கொள்கையாக கொண்டு தங்களுடைய பள்ளிக்கூட படிப்பை அவர்கள் தொடருவார்கள். 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு அடுத்த உயர்கல்வியான 12ஆம் வகுப்பிலே சிறந்த மதிப்பெண்ணை பெற வேண்டும் என்பது அடுத்த இலக்காக அது மாறும். அடுத்து ஒரு டிகிரி படிக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு ஒரு மாணவியினுடைய சிந்தனைகள் அதை நோக்கிய பயணமாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வேலை, இப்படியாக ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு இலக்கு இருக்கு. முஸ்லிமாக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்ட இஸ்லாமியர்களாக நாம் இந்த மார்க்கம் வழிகாட்டுகிறது. வலிகுல்லி விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா. ஒவ்வொருவருக்குமே இந்த உலகில் ஒவ்வொரு விதமான இலக்கு இருக்கிறது. உங்களுக்கும் இந்த உலகில ஒரு இலக்கு இருக்கிறது. ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நன்மையை நோக்கி நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையிலே சொல்கிறான். அப்ப நம் அனைவருடைய கொள்கையும், நம் அனைவருடைய இலக்கும், நம் அனைவருடைய லட்சியம் எதுவாக இருக்கிறது? இந்த உலகிலே இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்து மன்னரை வாழ்வை ஜெயித்து நாளை மறுமை வாழ்விலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பது ஒவ்வொரு சொன்னால் மரணிக்கின்ற நேரத்திலே அப்போது எல்லாத்துக்கும் அந்த சொர்க்கத்தை பற்றிய சிந்தனை வரும், நரகத்தை பற்றிய சிந்தனை வரும். நரகத்திலே போய் விழுந்துவிடக் கூடாது, சொர்க்கத்தை அடைய வேண்டும். அப்ப நரகத்திலே போய் விழுந்துவிடக் கூடாது என்பது ஒரு கொள்கையாக, சொர்க்கத்திற்குத்தான் நான் செல்ல வேண்டும் என்பது ஒரு கொள்கையாக கொண்டவர்களாக இந்த சமுதாய மக்கள் வாழ்கிறார்கள். இப்படி சொர்க்கத்தை நாம்
திட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இஸ்லாத்தினுடைய போதனைகளை கடைபிடிக்கின்ற பொழுது, நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அதில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல், யாருக்காகவும் இறைவனுடைய மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காமல், அல்லாஹ்வுக்காக இறைவனுடைய மார்க்கத்தை எந்த அளவுக்கு பிடிப்போடு கடைபிடிக்கிறோம், எந்த அளவுக்கு உறுதியோடு நடைமுறைப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இஸ்லாத்தை நாம் வாழ்வியல் நெறியாக கடைபிடித்து காட்டுகிறோம் என்பதில் தான் நாம் அனைவருடைய பலகீனங்களும் வெளிப்படுகிறேன். அப்ப நம் அத்தனை பேருடைய கொள்கை என்ன? இஸ்லாத்தை கடைபிடிப்பதுதான் நம்முடைய கொள்கை, இஸ்லாத்தின்படி வாழ்வதுதான் நம்முடைய கொள்கை. அல்லாஹ் தொழுக சொல்கிறான், தொழுக வேண்டும் என்பது நமக்கு மார்க்கம் சொன்ன சட்டம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை உறுதியாக பற்றி பிடித்து, கட்டியாக பற்றி பிடித்து, மரணம் வருகின்ற வரையிலேயும் அந்த இபாதத்தை விட்டுவிடக் கூடாது என்கின்ற விஷயத்தில் கொள்கையோடு இருக்க வேண்டும். மார்க்கம் ஒன்றை ஹராமாக்குகிறது, வட்டி வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு ஹராமாக்குகிறதா? ஊர்ல எல்லாரும் பண்றாங்களே என்று என்ன செய்யக்கூடாது? அதுல மனதை திருப்பி கொண்டு செல்லக்கூடாது. எனக்கு இறைவன் இதை ஹராமாக்கி இருக்கிறான் என்று அதனை உள்வாங்கிக் கொண்டு இறைவனால் தடுக்கப்பட்ட விஷயத்தை முழு மனதோடு ஏற்று அதிலே கொள்கை பிடிப்போடு நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இதான் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையான விஷயம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய முஸ்லிம்களிடத்திலே தௌஹீதவாதிகளுடைய நிலைமை என்பது வேறு ஒன்றாகவும், தற்போது தமிழகத்திலே தௌஹீதவாதிகளுடைய நிலைமை என்பது தலைகீழான ஒன்றாகவும் மாறி போய் கிடக்கிறது. ஒரு தொழுகையினுடைய முறையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். காலம் காலமாக ஷாஃபி இமாம் என்கின்ற ஒரு மதுஹபின் அடிப்படையிலே பயணித்து வந்தோம். காலம் காலமாக ஹனஃபி இமாம் என்கின்ற மதுஹபின் அடிப்படையிலே பயணித்து வந்தோம். நம் ஒவ்வொருவருடைய தொழுகையும் வெவ்வேறாக இருந்தது. சில பேர் தொப்புளுக்கு கீழே கை கட்டுவார்கள், தொப்புளுக்கு மேலாக கை கட்டுவார்கள், விரலை நீட்டியே வைத்திருப்பார்கள், அல்லது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வரும் பொழுது விரலை உயர்த்தி கீழே போடுவார்கள். இப்படி பல்வேறு விதமான தொழுகை முறைகளை பார்க்கிறோம். அப்புறம் ஆய்வு செய்யறோம். தௌஹீது சிந்தனை பிறக்கிறது. எது சரியா இருக்கும்? ஹதீஸ்ல என்ன வருது, ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க என்று ஆய்வு செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அத்தஹியாத்தினுடைய இருப்பிலே விரலை அசைத்தார்கள். எதுவரையிலேயும் சலாம் கொடுக்கின்ற வரையிலேயும் விரலை அசைத்துத்தான் தொழுதார்கள் என்ற சட்டம் நமக்கு தெரிய வருகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் தொழுகையிலே தொப்புளுக்கு கீழையும் கை கட்டவில்லை, தொப்புளுக்கு மேலாகவும் கை கட்டவில்லை, தங்களுடைய கைகளை, தங்களுடைய கரங்களை நெஞ்சின் மீதுதான் வைத்தார்கள் என்கின்ற செய்தியும் சட்டமும் நமக்கு கிடைக்கிறது. என்ன பண்ணோம்? வாயளவுல வெறும் சொல்லாக அந்த ஹதீஸுகளை நம்ம சொல்லிட்டு விட்டோமா? செஞ்சு காட்டணும், தொழுது காட்டினோம். தொழுது காட்டும் பொழுது எல்லா மக்களும் அதை அங்கீகரித்தார்களா? எல்லா முஸ்லிம்களும் அதை ஏற்றுக்கொண்டார்களா? நிச்சயமாக இல்லை. பல பள்ளிவாசல்களில் தொழுகை மூலமாகத்தான் இந்த ஏகத்துவ கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேர்ந்தது. இதுதான் இஸ்லாம், இதுதான் தமிழகத்தினுடைய வரலாற்றினுடைய அடிப்படையான ஒரு கரு எங்கேன்னு கேட்டீங்கன்னா தொழுகை தான். இந்த தர்கா வழிபாடு மற்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதன் மூலமாகத்தான் இந்த தௌஹீது சிந்தனை மக்களுக்கு போய் சேர்ந்தது? விரல் அசைக்கிற குரூப் இப்படிதான் பேசுவாங்க. ஏகத்துவவாதிகளை எப்படி அடையாளம் கண்டார்கள்? விரல் அசைக்கின்ற கூட்டம், நஜாத்துக்காரர்கள் என்று சொல்லுவாங்களா இல்லையா? நஜாத்துக்காரனுடைய அடையாளம் என்ன? அவன் தொப்பி போட மாட்டேன், விரலாட்டி தொழுகுவான். இந்த அளவுக்கு இருந்துச்சா இல்லையா? எப்படி அதுல உறுதியா இருந்தோம்? ஊர்ல யார் எதிர்த்தாலும் சரி, ஒட்டுமொத்த மஹல்லா வாசிகளும் தனக்கு எதிராக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஜமாத்து தனக்கு திருமணத்துக்கு தஃப்தர் தர மாட்டோம் என்று சொன்னாலும் சரி, தான் மரணித்தாலோ தன் குடும்பத்தில் ஒருவர் மரணித்தாலோ அவருக்கு சந்தூக்கப்பட்டி தர மாட்டோம் என்று சொன்னாலும் சரி, எந்த நல்ல நிகழ்வுகளுக்கும் கெட்ட நிகழ்வுகளுக்கும் இந்த ஜமாத்து கலந்து கொள்ளாது என்று அறிவிப்பு செய்வார்கள். எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை
இந்த குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த காலகட்டத்திலே ஜமாத்துகள் எடுத்தாலும் சரி, அத்தனையையும் வீரமாக எதிர்கொண்டு நம்முடைய செயல் வடிவிலே அந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி காட்டி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஏகத்துவ பட்டாளத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கான காரணம் என்ன? அன்றைக்கு இருந்த கொள்கை பிடிப்பு. அன்றைக்கு இருந்த கொள்கை பிடிப்பு. இப்படியான விஷயம் ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனங்களிலேயும் ஒவ்வொரு ஹதீஸ்களிலேயும் நடைமுறைப்படுத்தும் பொழுது நம்மிடத்தில் வெளிப்பட்டது. ஒருத்தர் ஒரு வியாபாரம் பண்றார். வியாபாரம் செய்யும் பொழுது ஏங்க எல்லாருமே பீடி சிகரெட்லாம் விற்கிறாங்க, வியாபாரம் பண்றாங்களே, ஏன் உங்க கடையில ஒரு பீடியை காணோம், ஒரு சிகரெட்டை காணோம், ஒரு பாக்க காணோம், ஏன் வாங்கி விற்க வேண்டியது தானே, எல்லாரும் மனத்தானே செய்யறாங்க என்று கேட்கும் பொழுது எனக்கு அது மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. எனக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் போதை குறைவாக இருந்தாலும் அது ஹராம். அந்த அடிப்படையிலே மதுவுக்கு நிகராகத்தான் நாங்கள் புகையிலை பார்க்கிறோம். பீடி சிகரெட் அந்த நிலைமைதான், பாக்கும் அந்த நிலைமைதான். எனவே ஹராமான ஒன்று உண்பதற்கும் தடை, அதை வியாபாரம் செய்வதற்கும் தடை. எனவே எங்களுடைய கடையில் பீடி சிகரெட் போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படாது என்று எழுதி போட்டோமே, அதான் நம்முடைய கொள்கையினுடைய உறுதியின் வெளிப்பாடு. புரியுதா இல்லையா? இதான் நம்முடைய கொள்கையினுடைய பிடிப்பு. இப்படியான கொள்கை பிடிப்பு சமீப காலமாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்கிறதா? ஏகத்துவவாதிகளாக கொள்கை உறுதி கொண்ட மக்களாக வாழ்கிறோமா, வாழ்ந்து காட்டுகிறோமா என்பதில் தான் தற்போது கேள்வியே. யோசித்து பார்த்தால் மிகவும் வருத்தமான ஒரு சூழ்நிலையில்தான், கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில்தான் நிகழ்காலத்திலே ஏகத்துவவாதிகளுடைய வாழ்வியல் முறை இன்றைக்கு அமைந்திருக்கிறது. நிறைய காரணங்களை சொல்கிறோம். காலம் மாறி போக போக நாமளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்க வேண்டியதுதான். முன்ன மாதிரி ஜமாத்து இல்ல, ஜமாத்து நிறைய உடைஞ்சு போச்சு, நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய சந்தேகங்கள் இருக்கு என்று ஏதோ ஒரு காரணங்களை சொல்லிக்கொண்டு ஆரம்பத்திலே இருந்த அந்த கொள்கை பிடிப்பு, இஸ்லாத்தை கடைபிடித்து காட்ட வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்திலே இருந்த அந்த வேட்கை இன்றைக்கு ஏகத்துவவாதிகளிடத்திலே குறைந்து போய்விட்டது, மடிந்து போய்விட்டது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. அதிலே குறிப்பாக சுட்டிக்காட்டுவதாக இருந்தால், அன்றைய காலகட்டத்திலே ஒரு ஏகத்துவவாதி எப்படி வார்த்தெடுக்கப்பட்டான் தெரியுமா? தான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியத்தை மக்கள் பார்க்கும்படி உள்ள ஒரு காரியமாக இருந்தால், 4 பேருக்கு தெரியும்படியான ஒரு காரியமாக இருந்தால், அதனை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக, கவனமாக, அடுத்தவர்களுக்கு பாதிக்காத வண்ணமாக ஒவ்வொரு காரியங்களையும் அணு அணுவாக கவனித்து செய்யக்கூடியவனாக ஏகத்துவவாதி இருந்தார். அது சின்னதோ பெரியதோ, நான் இப்படி ஒரு காரியம் பண்ண போறேன், இந்த ஒரு வேலையை செய்ய போறேன், இதை பார்த்து 4 பேர் திருந்தி வருவானா, மனம் மாற்றம் பெறுவானா, அல்லது 4 பேர் குழம்பி போவான்னு சொன்னா, வழிகட்டு போவான்னு சொன்னா, அது எனக்கு பயனுள்ள பலனுள்ள ஒரு காரியமாக இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம் என்று விலகக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு ஏகத்துவவாதிகள் தெளிவோடு இருந்தார்கள். ஒரு திருமண விஷயத்தை எடுத்துக்கோமே, ஒரு திருமணம் செய்யும் பொழுது ஏன் ஒரு திருமணத்தை ஒரு இந்த ஜமாத்தி அவ்வளவு கெடுபிடியோடு மக்களிடத்தில் பேசுகிறது? திருமண விஷயத்திலே இந்த ஏகத்துவவாதிகளிடத்தில் உள்ள உறுதிப்பாடு ஏன் மற்ற மக்களிடத்தில் இல்லை என்று கவனித்தீர்கள் என்று சொன்னால், நான் செய்கின்ற ஒரு காரியம் செலவிலே பள்ளிவாசலில் வைத்து, வீடுகளில் வைத்து 10 பேரும் 50 பேரையும் 100 பேரையும் அழைத்து குறைந்த எண்ணிக்கையிலே குறைந்த செலவிலே அன்றைக்கு திருமணங்கள் நிறைய நடத்தி காட்டப்பட்டது. எந்த மாதிரி திருமணம்? இந்த லாக்டவுன் போட்டாங்களா இல்லையா கொரோனா காலகட்டத்தில், அந்த கொரோனா காலகட்டத்தில் எப்படி இந்த சமுதாயம் எளிமையான முறையில் போன்ல தகவல் சொல்வதோடு நிறுத்திக் கொண்டு
நீயும் இந்த பக்கம் வர வேண்டாம், நானும் உன் ஏரியாவுக்கு வர மாட்டேன், நீ அங்கேயே இருந்துக்க, போனை மட்டும் எடு, ஒரு வீடியோ கால் பண்ணு போதும், இங்க என்ன நடக்குதுங்கிறத போன்ல பாத்துக்கன்னு சொல்லி இருக்கிற மக்களை, பக்கத்தில் உள்ள மக்களை, ஊர்ல உள்ள சொந்த பந்தங்களை வைத்து லாக்டவுன் காலகட்டத்தில் திருமணங்களை முடிச்சாங்களா இல்லையா? அதை விட பல மடங்கு எளிமையான திருமணங்களை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் செய்து வந்தார்கள், செய்து வந்தோம். நாமே அதை செய்திருப்போம். என் திருமணம் அப்படி நடந்தது என்று சொல்லி நிறைய பேர் சொல்லலாம். நான் என் திருமணத்தை முன்னுதாரணமான திருமணமாக நடத்தி காட்டினேன், மக்களுக்கு சிறந்த திருமணமாக நடத்தி காட்டினேன், நபிகளாருடைய வார்த்தையை மக்களுக்கு என் செயல்பாட்டின் மூலமாக கொண்டு சென்றேன் என்று நம்முடைய திருமணத்தை நாம் நடத்தி இன்னைக்கு பேசலாம். ஆனால் நம் திருமணத்தை நபி வழியிலே நடத்தியவர்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை நபி வழியில் நடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய மனதிலே தினம் இருக்கிறதா? நம்முடைய திருமணத்தை எளிமையாக தெளிவு இருக்கிறதா? நடத்தி காட்டுகிறோமா? ஏன், என்ன காரணம்? அப்ப நம்மிடத்துல திருமணம் சம்பந்தப்பட்டு இஸ்லாம் சொன்ன ஒரு நிலைப்பாட்டில் உறுதியில்லை அர்த்தம். இஸ்லாம் என்ன சொல்லுது திருமணத்தை பத்தி? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அலமுன் நிக்காஹி பரக்கா ஐஸருஹு முனா, இறைவனுடைய பரக்கத் நிறைந்த, அதுதான் இறைவனுடைய திரு பொருத்தம் நிறைந்த ஒரு திருமணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ஒரு திருமணத்திலே செலவு எப்படி குறையும்? எப்படி குறைக்க முடியும்? எப்படி குறைக்க முடியும் சொல்லுங்க பாப்பா, பெண்கள் சொல்லுங்க. ஒரு திருமணத்துல செலவை எப்படி குறைக்க முடியும்? மண்டபத்தை பிடிக்காம இருந்தாவா? அதிகமான பாயிண்ட். ஒரு திருமணத்திலே செலவை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுங்க? மண்டபத்தை பிடிக்காம இருந்தா செலவு கம்மியாயிருமா? வீட்டில் வச்சே முடிக்கிறோம், செலவு கம்மியா முடிச்சிட முடியும் நினைக்கிறீங்களா? வீட்டில் வச்சே லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட திருமணம் பண்ண முடியும். ஒரு திருமணத்தை நபி வழி அடிப்படையிலே குறைந்த அளவில் குறைந்த செலவினங்களோடு திருமணம் முடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல எதுல கவனம் செலுத்தணும்? எண்ணிக்கையில கவனம் செலுத்தணும். 10 பேர்த்த கூப்பிட்டு 10 லட்சம் செலவு பண்ண முடியுமா? முடியாது. நீ என்ன வயிறு நிறைய சாப்பாடு போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை தாண்டாது. எண்ணிக்கை தான் குறைக்கணும். எண்ணிக்கை குறைத்து விட்டால் என்று சொன்னாலும் நாம் பார்க்காமல் தான் கடந்து வந்தோமா? யோசிச்சு பாருங்க. நபி வழி திருமணங்களை பார்க்காமல் தான் கடந்து வந்திருக்கிறோமா? பார்த்திருக்கிறோமே. எப்படி திருமணங்கள் நடந்தது, எப்படி நடத்தப்பட்டது, நான் எப்படி திருமணத்தை நடத்தி முடித்தேன் என்பது அனைவருக்கும் தெரிந்த வரலாறு. ஆனால் இந்த கொள்கை பிடிப்பிலே, இந்த நிலைப்பாட்டிலே, இந்த மார்க்கத்தின் போதனையிலே இன்றைக்கு சருகி போகக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு ஏகத்துவவாதிகள் இருக்கிறார்கள். திருமணம் நடத்தும் போது சொல்றது ஒண்ணு, தஃப்தர் எழுதி முடிக்கிற வரைக்கும் சொல்றது ஒண்ணு, தஃப்தர் எழுதி முடித்த பிறகு நடப்பது வேறாக இருக்கிறதா இல்லையா? திருமணத்தை நாடி ஒரு ஜமாத்துக்கு, ஒரு நிர்வாகத்துக்கு வரும் பொழுது தேன் போல பேசி நிர்வாகத்துக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். திருமணம் நடத்தப்படுகின்ற பொழுது அப்படியே ஜமாத்துடைய நிலைப்பாட்டிலே, ஜமாத்துடைய கொள்கையிலே மண்ணை எள்ளி போடக்கூடிய ஒரு காரியத்தை ஏகத்துவாதிகளாக இருந்து கொண்டு நாமே செய்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருந்த பிடிப்பு எங்கே போனது? பாலும் பழமும் கூட திருமணம் முடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இந்த வார்த்தை யாருங்க உருவாக்குனா? எந்த திருமணங்க? தௌஹீத்வாதி அப்படிலாம் கிடையாது. பாலும் பழம் கொடுத்து திருமணம் முடிக்கிறாங்க. அவர் பேச்சுக்கு உருவானது தான் அது. இங்கேயும் பாலும் பழம்லாம் கொடுத்து திருமணம் முடிக்கிறது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா முடிக்கிற கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேச்சுவார்த்தையை மக்களிடத்திலே கொண்டு வந்தது யார்? நீங்களும் நானும் தானே. நீங்களும் நானும் தானே கொண்டு வந்தோம். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அந்த மார்க்கம் கொண்டு போய் சேர்க்கப்படுறது இல்லையே. நம்மிடத்தில் இருந்த அந்த கொள்கை பிடிப்பு சமகாலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வரும் பொழுது திருமண விஷயத்தை தடுமாறுகிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் எங்கே போனது அந்த கொள்கை? திருமணம் குறித்து இஸ்லாம் இப்படித்தான் சொல்லுகிறது, நான் இப்படித்தான் திருமணம் முடிப்பேன் என்பதுதான் கொள்கை.
அந்த கொள்கையிலே ஊரார் எதிர்த்தாலும், சொந்த பந்தம் 1000 கருத்துக்களை சொன்னாலும், பிள்ளைகளே 1000 கருத்துக்களை சொன்னாலும், மனைவியை ஆப்போசிட்டா இருந்தாலும் சரி, எனக்கு மார்க்கம் இப்படித்தான் திருமணம் முடிக்க சொல்லுகிறது, இப்படித்தான் முடிப்பேன் என்று அந்த திருமணத்தை சொன்னது போல் நடத்தி காட்டுவதில் தான் நம்முடைய கொள்கையினுடைய பிடிப்பே வெளிப்படும். அதான் கொள்கை பிடிப்பு, அதான் கொள்கை உறுதி. இன்றைக்கு நாமும் அது போன்ற திருமணம் நடத்துவது கிடையாது, அடுத்தவர்கள் நடத்துகின்ற திருமணத்தை புறக்கணிப்பதும் கிடையாது. அனாச்சாரமான, ஆடம்பரமான, மார்க்கத்துக்கு முரணான ஒரு திருமணத்தை நாமும் செய்கிறோம். அடுத்தவர்கள் செய்யும் பொழுது அது போன்ற திருமணத்தில் போய் கலந்து கொள்ளவும் செய்கிறோம் என்று சொன்னால், இந்த அளவுக்கு இன்றைக்கு ஏகத்துவவாதிகள் மாறி போய்விட்டார்கள். இன்னைக்கு என்ன மாதிரியான விமர்சனம் வருகிறது தெரியுமா? இங்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஏகத்துவ பெண்களும், ஏகத்துவ ஆண்களும், தௌஹீத்வாதிகள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கு மதுஹப் ஜமாத்தை சார்ந்தவர்கள் ஏகத்துவவாதிகள் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள். என்ன விமர்சனம்? அதெல்லாம் மாறிட்டாங்கப்பா, நீ இப்ப போய் கூப்பிட வருவான் பாரு, நீ இப்ப போய் மண்டப திருமணத்துக்கு கூப்பிட்டு போய் இப்ப வருவான் பாரு, அவன் அது சும்மா சொன்னதுதான் அன்னைக்கு, அதெல்லாம் ஒரு காலகட்டம், அதெல்லாம் பெரும் பெரும் தலைகள்லாம் போன பின்ன எல்லாம் தலையெல்லாம் மாறி போச்சு, மாதிரில இப்ப அவனுக்கு இல்ல, இப்ப கூப்பிட்டு பாரு வருவான் பாரு என்று பேசுறாங்க, பேசப்படுகிறது. இது உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமாக பேசப்படுகிறது. ஏகத்துவவாதிகள் மீது இன்றைக்கு இது போன்ற ஒரு கருத்துக்கள் மக்களிடத்தில் அந்த வார்த்தை வடிவிலாக மக்கள் கூடக்கூடிய சபையிலே, சொந்த பந்தங்கள் கூடக்கூடிய சபையிலே ஏகத்துவவாதிகளை பற்றி வேண்டும் என்று கூட முன்னால என்ன போட்டிருப்போம், இங்க வரதட்சணை திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டோம், ஆடம்பர திருமணத்திலே கலந்து கொள்ள மாட்டோம்னு நெத்தியில் அடிச்ச மாதிரி முன்னால கதவுல ஒட்டி வச்சிருப்போம். நம்ம என்ன செஞ்ச ஆரம்பத்தில், இவன்கிட்ட போய் கூப்பிட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, வா வண்டியை திருப்பி என்ன செஞ்சிடறான், திருப்பிட்டு போயிடுவான். வீட்டு பக்கம் பத்திரிகைகளே வராது, நம்ம வீட்டுக்கு பத்திரிகையே வராதுங்க. இன்னைக்கு என்ன பத்திரிகை கொடுத்து பார்ப்போமே, வந்தாலும் வருவான் நினைக்கிறாங்களா இல்லையாங்க? இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு, முதல்ல பத்திரிகை கொண்டு வரவே மாட்டாங்க. பெரிய மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது, ஆடம்பரமா திருமணம் நடக்குதுன்னு சொன்னா ஆரம்பத்தில் என்ன செய்வார்கள், இவன் வீட்டுக்கு போக வேண்டாம், கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை, எப்படியும் வரமாட்டான், என்ன செய்வார்கள், நமக்கு அழைப்பிதழே கொடுக்க மாட்டார்கள், பத்திரிக்கை நம்ம வீட்டுக்கு வராது. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, கொடுத்து பார்ப்போமே ஒருவேளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ற இந்த சிந்தனை வந்தது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம்? நம்ம இடத்துல பிடிப்பில்லாம போனதானங்க, நம்ம இடத்துல தளர்வு ஏற்பட்டது காரணம். திருமண விஷயத்திலே ஆரம்பத்தில் இருந்த நிலைப்பாட்டை இன்றைக்கு நாம் மக்களிடத்திலே பிரதிபலிக்காததானுங்க காரணம். ஆங்காங்கே ஒவ்வொரு ஏகத்துவாதியும் இந்த திருமண விஷயத்திலே தடுமாறுவதை ஒவ்வொரு முஸ்லீமும் கவனிக்கிறான். தடுமாறிட்டு இருக்கிறான், மாதிரி இல்ல, இப்ப அவன் கூப்பிட்டா வருவான் என்ற இந்த கருத்து இன்னைக்கு பாமர முஸ்லிம்களிடத்திலே, மதுஹபை மார்க்கமாக கொண்டவரிடத்திலே வருகிறது என்று சொன்னால் இதற்கு யார் பொறுப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களிலே ஒருவர் ஒரு தீமையை கண்ணுக்கு எதிராக கண்டால் ஃபல்யுகையிருஹு யதிஹி, தன்னுடைய கரத்தால் அந்த தீமையை தடுக்க வேண்டும். ஃபஇல்லம் யஸ்ததி, அது அவருக்கு முடியவில்லை என்று சொன்னால், கரத்தால் தடுக்க முடியல, வேண்டான்னு சொன்னவன் கேட்கல என்கின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால் நாவால் சொல்லட்டும். அதற்கும் அவனுக்கு தாக்கத்து இல்லை என்று சொன்னால், சக்தி இல்லை என்று சொன்னால் அந்த சபையை புறக்கணித்து வர வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி விடட்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானா இல்லையா? அல்லாஹ் திருமறை 4வது அத்தியாயம் 140வது வசனமாக இறைவன் சொல்கிறான், இதா சமீத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸவு பிஹா. இந்த ஈமான் கொண்டவர்கள் ஒரு சபையிலே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்,
இறைவனுடைய வார்த்தைகள் கேலிக்குரியதாக்கப்படுவதை கண்டால், விமர்சிக்கப்படுவதை கண்டால், நகைச்சுவையாக்கப்படுவதை கண்டால், புறக்கணிக்கப்படுவதை கண்டால், முரணாக நடப்பதை கண்டால், வரம்பு மீறி நடப்பதை கண்டால், ஃபலா தக்உதுமாஹும், அவர்களோடு இந்த ஈமான் கொண்டவர்கள் அமர வேண்டாம். அந்த சபையில நீங்க போய் உட்காராதீங்க. எதுவரைக்கும்? ஹத்தா யஹூது ஃபி ஹதீஸின் கைரி, அந்த சபையோர் அந்த சப்ஜெக்டை விட்டு வேறு சப்ஜெக்டுக்கு மாறுகின்ற வரையிலேயும், வேறு விஷயங்களை நோக்கி அவர்கள் பேசுவதை, கவனத்தை திசை திருப்புகின்ற வரையிலேயும், மாற்றிக்கொள்கின்ற வரையிலேயும் அந்த சபையில் அவர் இருக்க வேண்டாம். அப்படி ஒரு வேளை மார்க்க முரணான, இறைவனுடைய வார்த்தைக்கு முரணான, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான ஒரு காரியம் ஒரு சபையிலே நடந்து அந்த சபையிலே ஒரு முஸ்லிம் இருப்பான் என்று சொன்னால், இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், அப்போது நீங்கள் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட, அந்த காரியத்தை நீங்களே செய்யாவிட்டாலும் கூட, அந்த சபையில் நீங்கள் இருந்த காரணத்தால், நீங்களும் அந்த காரியத்தை ஆதரித்த காரணத்தால், அந்த காரியத்தை நீங்கள் செய்யாவிட்டாலும் செய்ததை போலத்தான் கருதப்படுவீர்கள். அந்த தவறை நீங்கள் செய்யாவிட்டாலும் கூட செய்ததை போலத்தான் கருதப்படுவீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்றான். போன பிரம்மாண்டமான மண்டபம், பஃபே சிஸ்டம், பெரிய பிளக்ஸ், மணமகனுக்கு ஒரு பிளக்ஸ், மணமகளுக்கு ஒரு பிளக்ஸ், ஊறுப்பட்ட வகையில உணவுகள் பரிமாறப்படுகிறது. பிரம்மாண்டமாக ஸ்டேஜ் போடப்பட்டிருக்கு. பீடா விநியோகிக்கப்படுகிறது. நிறைய உணவு பலகாக விநியோகிக்கப்படுகிறது. உணவு வீண்விரயமாக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கில் 1500 பேர், 2000 பேர், 3000 பேர் ஒரு திருமணத்தில் கலந்துக்கிறாங்க. அழைப்பு எப்படி வருது? நபி வழி திருமணம். எந்த நபி இந்த மாதிரி நடத்தி காட்டினாங்க? எந்த நபியினுடைய வழி இது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருங்கிய நண்பர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள், அவர் திருமணம் முடிக்கின்ற தகவல் தூதருக்கே தெரியாது. தூதருக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் யாருங்க? வெறும் தூதர் மட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர். இது ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர், இது 2. மூன்றாவது என்ன? மதீனாவை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர். இப்படியான 3 அந்தஸ்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெற்ற போதும் கூட நபிகளாருக்கு தெரியாமல் ஒரு திருமணத்தை நடத்தி முடிக்கிறார்கள். நடந்து முடிந்து விட்டது என்கின்ற செய்தி தூதருடைய காதுகளுக்கு வருகிறது. அந்த நபரை கண்ணுக்கு எதிரே பார்க்கிறார்கள். அந்த திருமணத்தை குறித்து ரசூலுல்லாஹ் விமர்சிக்கவே கிடையாது. அப்படியா? என்ன மஹ்ரு கொடுத்தீங்க, என்ன வலிமா கொடுத்தீங்க? இதான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. கோச்சுக்கிட்டான ரசூலுல்லாஹ். எத்தனையோ திருமணங்கள் நடந்தது. கண்ணு வச்ச மாதிரி, காது வச்ச மாதிரி சொல்லுவாங்களா இல்லையா? இப்படித்தான் நடந்தது. அதான் திருமணம், அதான் நபி வழி. இன்றைக்கு அது போன்ற பிடிப்புகளையும் அது போன்ற பிடிவாதத்தையும் இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரத்திலே, ஏகத்துவாதியிடத்திலே, ஒரு திருமண விஷயத்திலே பார்க்க. இதில் மட்டுமல்ல, ஒரு உதாரணம் தான். அஸ்திவாரமின் அடிப்படை என்ன? அல்லாஹ் ரசூல் ஒன்றை சொல்லிக் கொடுத்திருக்க, அந்த மார்க்க சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது அதற்கு எந்த விதமான சமரசமும் இல்லாமல் அதிலே கொள்கை பிடிப்போடு நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதுதான் கொள்கையினுடைய உறுதியினுடைய வெளிப்பாடு. அங்கதான் நம்ம வெளிப்படுத்தணும். அதான் நம்முடைய, நான் ஏகத்துவவாதி, நான் இப்படித்தான் இருப்பேன், என் நிலைப்பாடு இதுதான், நான் இப்படித்தான் செய்வேன், நீ கோவிச்சுக்கிட்டாலும் சரி, கோவிக்கினாலும் சரி. இன்னைக்கு என்ன ஒரு விமர்சனம் வருது தெரியுமா? நம்ம குடும்பத்துக்குள்ள விமர்சனம் வரும். இந்த தக்குவா தலை கடிச்சுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா மார்க்கம் பேசி பாருங்க. வேற ஒரு விஷயத்துக்காக கூடும்போது ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு மார்க்கம் முரணான விஷயத்தை பார்த்துருவோம். ஏங்க இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி முணுமுணுத்துக்குவாங்க. அவனுக்கு தக்குவா தலை கடிச்சிருச்சு, நல்லா தான் இருந்தான். எது நல்லா இருந்தான்? எல்லா அனாச்சாரத்தையும் செய்யும் போது இவனுக்கு நல்லா இருந்தான்.
நீ செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லும் போது இன்னைக்கு என்ன விமர்சனம் வருது? தக்குவா தலைக்கெடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுபோல நான் இப்படித்தான் இருப்பேன், இதான் என் கொள்கை, நான் இப்படித்தான் செய்வேன், முடிஞ்சா வா, இல்ல வராத, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ரொம்பலாம் வற்புறுத்தலை, என்னையே நீ கம்பல் பண்ற, நான் இப்படித்தான், ஏன் நிலைப்பாடு இதான், ஏன் கொள்கை தான் என்று தன் நிலைப்பாட்டை குடும்பத்தில் சொல்லும் போது, அக்கம் பக்கத்தில் சொல்லும் போது, இன்னைக்கு அதை எப்படி வார்த்தை எப்படி மாறி போச்சு? இவனுக்கு தௌஹீது தலை கெடுச்சிருச்சுங்கிறான். தக்குவா தலை கெடுச்சிருச்சுங்கிறத எப்படி விமர்சனமாக சொன்னார்களோ, இன்னைக்கு எப்படி விமர்சனம் வருது? தௌஹீது தலை கெடுச்சிருச்சு. ஒரு ஏகத்துவாது எப்படி இருக்குன்னு தெரியுமா? தலை கடிச்சு அடிச்சுட்டு போட்டு போட வேலையை பார்த்துக்கிட்டு, உனக்கு என்னப்பா, ஏன் அப்படித்தான் போ, உனக்கு என்ன, நான் இப்படித்தான் திருமணம் முடிப்பேன், பள்ளியில் வச்சு தான் பண்ணுவேன், வீட்டில் வச்சு தான் திருமணம் முடிப்பேன், 50 பேர் தான் கூப்பிடுவேன், 100 பேர் தான் கூப்பிடுவேன், ஏன் ஒரு சாப்பாடு போட்டா என்ன, குறைஞ்சா போயிடுவேன், கையால் ஆகாத உனக்கு, கடன் வாங்கி செய்ய வேண்டியதானே, வட்டி வாங்கி செய்ய வேண்டியதானே, உன் குடும்பத்தை அவன் பண்ணானே இவன் பண்ணானே, ஏன் உனக்கு லாய்க்கு இல்லையா, நான் இப்படித்தான் கிளம்பு, தௌஹீத் உனக்கு தலை கெடுச்சிருச்சு, அடிச்சா பரவாயில்ல கிளம்பு, உனக்கு என்ன பிரச்சனை, உனதான் கேட்டேன், நான் ஒரு 10,000 ரூபா கூட கேட்டேனா, 50 ரூபா கூட கேட்டேனா, என்ன உனக்கு லாஸ் ஆச்சு? ஒன்னும் இல்லையே. இப்படி இருக்க வேண்டும் ஒரு ஏகத்துவவாதி, இப்படி இருக்க வேண்டும் ஒரு தௌஹீத்வாதி. அதாவதுங்க, சில மார்க்க விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது வெளியே தெரியாது, சில மார்க்க விஷயங்களை கடைபிடிக்கும் போது வெளியே தெரியாது. இப்ப நம்ம லட்சியமா வச்சிருக்கிறோம், கோபமே படக்கூடாது. ஏன் கோபப்படக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கோபப்படக்கூடாது என்று சொன்னார்கள், எனவே நான் கோபப்பட மாட்டேன், இது என் கொள்கை, இது என்னுடைய கொள்கை. இது எப்பதான் வெளியே தெரியும்? யாராவது ஒருத்தர் நோண்டும் போதுதான் இது வெளிப்படும், கோபப்படுத்தி பார்த்தா தான் வெளிப்படும். கோபப்படுற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த இடத்துல நாம கோபப்படாம நம்மை கட்டுப்படுத்துவது தான் நம்முடைய கொள்கையினுடைய உறுதியின் வெளிப்பாடு. அதான் என் கொள்கை, கோபப்பட மாட்டேங்கிறது என் கொள்கை, தொழுகை விட மாட்டேங்கிறது என் கொள்கை. அது எங்க இருந்தாலும் சரி, பஸ்ல போறேன், ட்ரெயின்ல போறேன், வணிகத்தில் இருக்கிற, வியாபாரத்தில் இருக்கிற, பயணத்தில் இருக்கிற, எங்க இருந்தாலும் சரி, தொழுகை விடக்கூடாது, விடாதவன் தான் முஸ்லிம் என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே யார் பார்த்தாலும் நான் கூச்ச சுபாவம் இன்றி எனக்கு மார்க்கம் விதித்த கடமையை நான் செய்வேன் என்று தொழுது காட்டுவதில் தான் கொள்கையினுடைய வெளிப்பாடு இருக்கிறது. இது எல்லாத்திலும் அப்ளை பண்ணுங்க. மார்க்க விஷயங்கள் சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் தூதரும் சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையை என் வாழ்வியல் நெறியாக்கி காட்டுவதிலே யார் எதிர்த்தாலும் சரி, யார் வெட்கப்பட்டாலும் சரி, யார் விமர்சனம் செய்தாலும் சரி, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை நடைமுறைப்படுத்துவதிலே நாம் முனைப்பு காட்ட வேண்டும், பிடிப்பு காட்ட வேண்டும், பிடிவாதம் காட்ட வேண்டும். அப்படித்தான் உறுதியா இருக்கும். பெரும்பாலும் நம்ம என்ன காரணம் சொல்லுவோம்? பெரும்பாலும் நம்ம என்ன காரணத்தை சொல்லுவோம்? ஒரு மார்க்க விஷயத்தை கடைபிடிக்க முடியல, ஒரு இஸ்லாத்தினுடைய போதனையை நடைமுறைப்படுத்த முடியல. நடைமுறைப்படுத்த முடியாத போது நாம என்ன காரணத்தை முன்வைக்கிறோம்? 8 மணிக்கு பாங்க. இஸ்லாத்தினுடைய போதனைகளை கடைபிடிக்கின்ற பொழுது இன்னைக்கு தடுமாறுறோமா இல்லையா? தடுமாறுவதற்கு நாம் என்ன காரணங்களை சொல்கிறோம்? அண்ணன் தம்பிய கோவச்சுக்கிறாங்க, உம்மா கோவச்சுக்கிறாங்க, வாப்பா திட்டுறாரு, சொந்த பந்தம் எதிர்க்குது, இதெல்லாம் சொல்றோம். வேற யார் நமக்கு எதிராக இருக்கிறார்? வேறு யார் நமக்கு மார்க்கத்தை கடைபிடிப்பதை விட்டும் தடையாக இருப்பது யார்? கொள்கைகளை பிடிப்போடு இருப்பதை விட்டும் தடுப்பது யார்? இன்னைக்கு நம்ம என்ன புலம்புறோம்? நான் நினைச்சாலும் என் குடும்பம் ஒத்துழைக்குது இல்லையே, நான் இப்படித்தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என் குடும்பம் ஒத்துழைக்க மாட்டேங்குது, ஆனா என் மனைவி ஒத்துழைக்க மாட்டேங்கிறா. பொறுத்தவரையில் உறவுகளுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது.
உறவுகளை துண்டித்து வாழக்கூடாது, உறவுகளை இணைத்து வாழ வேண்டும். யார் உறவுகளை துண்டித்து வாழ்கிறானோ அவன் சொர்க்கம் புக மாட்டான் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் உறவுகளை பேணுவது குறித்து நிறைய பேசுகிறது. அது தனி சப்ஜெக்ட் இருக்கு. ஆனால் என்னதான் இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து உறவுகளை பற்றி பேசியிருந்தாலும் வரம்பு என்ன? ஃபர்ஸ்ட் மார்க்கம், அப்புறம்தான் உறவு. என் சொந்த பந்தம், என் உறவு என் நிலைப்பாட்டுக்கு எதிராக இருந்தால், என் மார்க்கத்திற்கு எதிராக இருந்தால் அந்த நேரத்தில் என் உறவை நான் முறித்துக் கொள்வேன். அந்த சபை முடிந்த பிறகு, அந்த காரியம் முடிந்த பிறகு நான் என் உறவோடு சேர்ந்து கொள்வேன். இதான் நிலைப்பாடு. உங்க சொந்த பந்தம் ஒரு அனாச்சாரமான ஒரு திருமணத்தை நடத்துறாங்கன்னா திருமணத்தில் கலந்துக்க மாட்டோம், திருமணம் முடிந்த பிறகு போய் பார்த்துட்டு வந்துருவோம். இதான் உறவை பெண்றது இல்லையா? ஒரு காது குத்து நிகழ்ச்சின்னு கூப்பிடுறாங்க, வளகாப்புன்னு கூப்பிடுறாங்க. எனக்கும் வளகாப்புக்கு சம்பந்தம் இருக்கா? எனக்கும் காது குத்துக்கு சம்பந்தம் இருக்கா? நான் என் மகனுக்கே காது குத்தலையே. ஏன் நிலைப்பாடு அதாச்சே? ஏன் நிலைப்பாடு என்ன? காது குத்தலாமா கூடாதா? ஏன் நிலைப்பாடு காது குத்த கூடாது? எப்படிப்பா காட்டினேன்? தோ எனக்கு பெண் பிள்ளை இருக்கு, என் பெண் பிள்ளைக்கு நான் காது குத்தவே இல்லை, பாரு. காட்டுறமா இல்லையா? இல்லையா? இருந்தால் கொள்கை பிடிப்போடு இருக்கிறோம், இல்லை என்று சொன்னால் திருத்திக் கொள்ளணும். தௌஹீத்வாதி இது போன்ற இடங்கள பலகீனமாகறான். வலிமா சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள வயசானவங்க இருப்பாங்களா இல்லையா, பெண் பிள்ளைய கையில வாங்கினதுமே கொஞ்சம் தெளிவான பிறகு வீட்டில் இருக்க 4 பெண்கள் சொல்லுவார்கள், ஆஹா என்ன ஒரு அழகா ஒரு பெண் பிள்ளை அல்லாஹ் கொடுத்துட்டான், ஒரு காது குத்தி பார்த்தா என்ன அழகா இருக்கும் அப்படிம்பாங்க, ஒரு மூக்குத்தி பார்த்தா என்ன அழகா இருக்கும் தெரியுமா இப்படின்னு சொல்லுவாங்க. நம்மாடு அதெல்லாம் செய்ய மாட்டேன், உனக்கு ரசனையே இல்லை, காது குத்தி பாரு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா, உன் புள்ள இன்னும் அழகா இருக்கும் என்று சொல்லுவார்கள். மயங்கிடலாமா? இறங்கி போயிடலாமா? வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க மாற்று கருத்து இல்லை, கண்ணியம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், கவனிக்க வேண்டும். என் நிலைப்பாட்டுக்கு எதிராக ஒன்றை சொன்னால் அங்க நான் என்னுடைய கருத்தை பதிய வச்சாகணும். அப்படித்தான் ஒரு ஏகத்துவாதி இருக்கணும், அப்படித்தான் ஒரு தௌஹீத்வாதி இருக்க வேண்டும். தாய் தந்தையராகவே இருந்தாலும் சரி, இஸ்லாம் என்ன சொல்கிறது? உங்கள் தாய் தந்தையர் உங்களை மார்க்க வரம்பு மீறிய காரியங்களை செய்ய சொல்லுகின்ற விஷயத்திலே நீங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி தாய் தந்தையை அரவணைக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்கிறது? ஒருவனுடைய மூக்கு மண்டை கவட்டும், ரகைப அன்ஃபு, மூக்கு மண்டை கவட்டும் ரசூலுல்லாஹ் 3 முறை சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எதற்காக வேண்டி அப்படி 3 முறை சொன்னீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவனுக்கு வயோதிக காலத்தை அடைந்து முதிய பருவத்தை அடைந்த தாய் தந்தையர் இருந்தும் சரியாக பராமரிக்காமல், கவனிக்காமல், பேணாமல், அவர்களை அரவணைக்காமல் அவர்கள் மரணித்திருப்பார் என்று சொன்னால், அப்படியான முதுமை பருவத்திலே தாய் தந்தையரை பெற்று பராமரிக்கின்ற பாக்கியத்தை இழந்த ஒருவனுக்கு மூக்கு மண்ணை கவட்டுனாங்க சொல்லலாம். என்ன அர்த்தம்? உங்களுடைய தாய் தந்தையர் வயோதிக பருவத்தை அடைந்து நோயாளியாக இருந்து உடல் பலகீனமாகி மீண்டும் அவர்கள் குழந்தைகளாக அவர்கள் மாறுகின்ற பொழுது அவர்களை பராமரிப்பது உங்களுக்கு நன்மை என்று மார்க்கம் சொல்லுது. அதே தாய் தந்தையர் வயதான காலத்தில் எலும்பெல்லாம் பலகீனமாகி தோலெல்லாம் சுருங்கி போய் ரத்தமெல்லாம் சுண்டி போய் நீங்கள் குழந்தையை போல கவனிக்கின்ற காலகட்டத்தில் உங்க பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வருது, உங்க உம்மா சொல்றாங்க, அந்த தருகா இருக்குல்ல அங்க கூட்டிட்டு போய் மந்திரிச்சிட்டு வா, சரியா போயிருங்கிறாங்க. உம்மா வார்த்தையை மார்க்கம் கேட்க சொல்லுது, தாய் தொல்லை தட்டாதே என்று மார்க்கம் சொல்லுது என்று உம்மா சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு செய்யலாமா, கட்டுப்படலாமா? கூடாது. இதான் மார்க்கம் நமக்கு சொல்லுது. தாய் தந்தையரை பராமரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னதை போல எந்த மார்க்கம் சொல்லவில்லை. அதே இஸ்லாமிய மார்க்கம் தான் சொல்லுகிறது, உன் தாய் தந்தையரை கவனிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். அதனுடைய வரையறை என்ன? உன் நிலைப்பாட்டுக்கு எதிராக
இஸ்லாத்திற்கு எதிராக, குர்ஆன் சுன்னாவிற்கு எதிராக உன் தாய் தந்தையின் ஒரு கருத்தை சொன்னாலும் அந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது. அதை தாண்டி விஷயத்திலே பராமரித்துக் கொள். ரபியுல் அவ்வல் மாசம் வந்துருச்சு, பள்ளிவாசல் பக்கம் ஓலையாடா நீ, அவனுக்கு கூட சேர்ந்துட்டியா நீ, ஒரு மௌனது ஓதிட்டு வர வேண்டியதானே, போய் உட்கார்ந்துட்டாவது வர வேண்டியதானே என்று சொல்லுவார்கள். ஒரு கயிறு கட்டினா என்ன என்று சொல்லுவார்கள். ஒரு மந்திரிச்சு ஓதிட்டு வந்தா என்னன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். நான் எப்படி இருக்க வேண்டும், என் நிலைப்பாடு என்ன, என் கொள்கை என்ன, நான் அந்த இடத்துல காட்டியாகும். அப்ப தாய் தந்தையராகவே இருந்தாலும் கூட மார்க்கம் இதைத்தான் சொல்லுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அசீரத்துக்கும், உங்களுடைய தாய் தந்தையர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், வ அம்பாலும் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்தும் தக்ஷவுன கஸாதஹா, நீங்கள் எந்த பொருளாதாரத்தின் மீது மோகம் கொண்டு அதை திரட்ட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அப்படியான இது போன்ற பொருளாதார செல்வங்கள், தங்கம், வெள்ளி, இது போன்ற நகை நட்டுக்கள், தர்லவுன கஸாதஹா, இப்படியான விஷயங்கள் மீது உங்களுக்கு இருக்கின்ற மோகம், அதனுடைய வரம்பு என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட இது எதுவும் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறார். உங்களுடைய தந்தையராக இருந்தாலும் சரி, உங்கள் தாயாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவிமாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆசை ஆசையாக சேர்த்து வைக்கின்ற நகை நட்டுகளாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தின் மீதும் உள்ள பாசம், இவை அனைத்தின் மீதும் உள்ள மோகம் அல்லாஹ் ரசூல் மீது இருக்கின்ற பாசத்தை விட வகித்திருக்க கூடாது. என்ன பாங்கு சொல்லப்படுதா, தொழுக நேரம் வந்துருச்சா, நாடகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா, உம்மாவும் மருமகனும் மகனும் உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருக்கிறோமா, பாங்கு சொல்லப்பட்டு நேரம் வந்து விட்டால் எனக்கு இப்ப தொழுக முக்கியமா இது முக்கியமா என்று வரும் பொழுது தொழுகைக்கு போகணும். ஏன்னா அது உலக விஷயம். உலக விஷயமா மார்க்கமா என்று வரும் பொழுது மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி என்றால் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட இந்த உலகத்தில் தாய் தந்தையர் கூட முக்கியம் கிடையாது. வரம்புக்குட்பட்டு தான் முக்கியத்துவம். தாய் தந்தையருக்கு அடுத்து யாரு? சொந்த பந்தம். சொந்த பந்தத்தை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது? நாளை மறுமையை பற்றி இறைவன் சொல்கிறான். 80வது அத்தியாயம் 33வது வசனத்தில் இருந்து 36வது வசனம் வரையிலே இறைவன் பேசுகிறான். நேரம் கிடைச்சா எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமை நாள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஃபைதா ஜாஅத்தி சாஹா, அந்த நாளிலே கடுமையான சப்தம் ஏற்படும். அந்த பெரும் சப்தத்தை அதுவரையும் இந்த மனிதன் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டான். அவ்வளவு கடுமையான சப்தம். இன்றைய நாளை போல அந்த நாள் இருக்காது. நாம பார்க்கிற விஷயம் எல்லாம் அந்த நாள்ல பார்க்க மாட்டோம். வேறு மாதிரியான ஒரு உலகத்தை பார்ப்போம். இன்னைக்கு நாம இதுவரைக்கும் என்ன விஷயங்களை பார்த்தோமோ, எதையெல்லாம் கேட்டோமோ அதற்கு அனைத்திற்கும் மாற்றமாக மறுமை நாள் என்பது எல்லாத்துக்கும் நேர் முரணா இருக்கும். எந்த அளவுக்கு? ஒரு பிரசவிக்கின்ற நிலையில ஒரு பெண் இருப்பால், அவள் பிரசவிப்பது கூட அவளுக்கு பெரிய வழியாக தெரியாது. அந்த அளவுக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கும் மறுமை நாள். அவ்வளவு திகிரூட்டக்கூடிய அந்த மறுமை நாளிலே, இறைவன் விசாரிக்கின்ற அந்த நாளிலே இந்த மனிதன் என்ன செய்வானாம்? ஒரு மனிதன் என்ன செய்வானாம்? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி. தன் தாயை விட்டு விரண்டு ஓடுவான், தன் தந்தையை விட்டு விரண்டு ஓடுவான், தன் பிள்ளைகளை விட்டு விரண்டு ஓடுவான், தன் மனைவியை விட்டு விரண்டு ஓடுவான். நீ வேண்டாம் நானும் வேண்டாம். இன்னைக்கு என்ன, மனைவி ஆசை ஆசையா ஒரு கணவன் கொஞ்ச நாளா இல்லையா, அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் தோணாது. நீ வேற நான் வேறன்றுவான். உனக்கு சொர்க்கம் வேணும்னா நீ செஞ்ச அமலை வச்சு அல்லாட்ட பேசிக்க. எங்கிட்ட வந்து நின்றாங்க, நகை வாங்கி கொடுத்தீங்களே அதெல்லாம் உலகத்தோட சரி, சேலை வாங்கி அதெல்லாம் உலகத்தோட சரி. மௌத்தா போயிட்டா முடிஞ்சு போச்சு. மௌத்தா போயிட்டா மனைவியால பரிந்துரை செய்ய முடியுமா?
கணவனால மனைவிக்கு பரிந்துரை செய்ய முடியுமா? பிள்ளைகள் பரிந்துரை செய்ய முடியுமா? யாருக்கும் யாரும் பரிந்துரை செய்ய முடியாது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. இன்றைக்கு வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம், என் கணவனை நான் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன், என் கணவனை நான் உயிருக்கு மேல நேசிக்கிறேன், 10 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணோம், என் பிள்ளைய தவம் இருந்து பெத்து வளர்த்தேன், என் புள்ள மேல வச்சிருக்கிற பாசம் மாதிரி யாரு மேல நான் பாசம் வைக்கல, என் மனைவியா என் பிள்ளையா, என் உம்மா அப்பாவா என் பிள்ளையான்னு கேட்டா என் மகனைத்தான் நான் சொல்லுவேன், என் மகனைத்தான் சொல்லுவேன் என்று என்ன வேணாலும் சொல்லலாம். மறுமை நாளிலே நீங்கள் யாரையெல்லாம் இன்றைக்கு பாசம் வைத்து நேசம் வைத்து தலைக்கு மேலாக தூக்கி வைக்கிறீர்களோ யாராலும் அன்றைக்கு உங்களுக்கு பயன் தர முடியாது. உங்கள் மன்னரை வாழ்க்கைக்கு நீங்கள் சரியாக வாழ்ந்திருக்க வேண்டும், உங்கள் மறுமை வாழ்க்கைக்கு நீங்கள் சரியாக வாழ்ந்திருக்க வேண்டும். என் மறுமை வாழ்க்கைக்கும் என் மன்னரை வாழ்க்கைக்கும் நான் என்ன செய்தேன் என்பதைத்தான் இறைவன் பார்ப்பானே ஒழிய, என் சொந்த பந்தத்துக்காக அந்த மார்க்கத்தை விட்டேன், என் உம்மா அப்பாவுக்காக மார்க்கத்தை கடைபிடிக்காம விட்டேன், என் பிள்ளைகளுக்காக அதை செய்யாம விட்டேன், எனக்கு மார்க்கம் முக்கியம் இல்லை, என் பிள்ளைக தான் முக்கியம், என் உம்மா அப்பா தான் முக்கியம், என் மனைவியினுடைய ஆசை தான் முக்கியம்னு சொல்லி இறைவனின் மார்க்கத்தை விட்டு தள்ளிவிட்டு புறந்தள்ளி விட்டு தூக்கி எறிந்து விட்டு யாருக்காக நாம் இந்த உலகத்திலே நம்முடைய சிந்தனைகளை மடைமாற்றம் செய்தாலும் உங்கள் பிள்ளைகளாலும் உங்கள் மனைவியாலும் உங்கள் சகோதர சகோதரிகளாலும் நாளை மறுமையிலே எந்த விதமான பயனையும் தர முடியாது. இந்த உறவுகளுக்காக வேண்டி மார்க்கத்தை விடலாமா? எந்த பயனுமே தராத உறவுகளுக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டு கொடுக்கலாமா? உங்களுடைய கொள்கை பிடிப்பை காட்ட வேண்டாமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே பேசுகிறான், யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதி மின் பனி வ ஸாஹிபத்திஹி வ அஹி வ ஃபஸீலத்திஹி அல்லதி தூவி வ மன் ஃபில் அர்ளி ஜமீஆ ஸும்ம யுன்ஜி. அல்லாஹ் சொல்கிறான், யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதி, நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு தன்னை தான் தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பேரம் பேசுவானாம். அல்லாஹ்ட்ட பேரம் பேசுவான் மனுஷன். என்ன பேரம்? இறைவா நான் இதை கொடுக்கிறேன், என்ன சொர்க்கத்துக்கு கொடு, நான் இதை உனக்கு தரேன், இதற்கு பகரமா எனக்கு சொர்க்கத்தை கொடு, நான் அதை உனக்கு தரேன், இதுக்கு பகரமா எனக்கு சொர்க்கத்தை கொடு, என் நரகத்தில் போட்டுறாத. இதான் பேரம். பேரம் வைக்கும் போது யார் அடமானம் வைக்கிறான்? படிச்சிருக்கீங்களா வசனம்? ஒரு மனிதன் யாரை அடமானம் வைக்கிறான்? நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து தான் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி தன் தாய் தந்தையரை அடைமானம் வைப்பான். இறைவா என் உம்மாவை வச்சுக்க, என் வாப்பாவை வச்சுக்க, என்ன நரகத்தில் போட்டுறாத. இறைவா என் பிள்ளைகளை வச்சுக்க, என் மனைவியை வச்சுக்க. சொல்லும் போது பக்குன்னு இருக்கு, என்ன மனைவியை தூக்கி கொடுத்து வர என் வீட்டுக்காரரு கொடுத்துருவாரு, நீங்க வேண்டாம். நகை நட்டெல்லாம் வாங்கி போறதுன்னு முழு மனசா தராங்க நினைக்கிறீங்களா? தந்தா சந்தோஷம். அல்லது நீங்க கவனிக்கிறீங்க, முழுமனதாக கவனிக்கிறீர்கள், என்ன பயனாக இருந்தாலும், என்ன நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பாக இருந்தாலும், என்ன நீங்கள் செய்து கொடுத்தாலும் உலகத்தோட முடிஞ்சு போச்சு. நாளை மறுமையிலே உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த இடத்துல யாரும் பயனளிக்க மாட்டார்கள். அப்ப உம்மாவை தூக்கி கொடுப்பான் அல்லாட்ட, வாப்பாவை அல்லா வைக்க கேட்பான், அல்லாட்ட கொடுப்பான், பிள்ளைகள் அல்ல அவன்கிட்ட பகரமாக வைப்பான், மனைவி பகரமாக வைப்பான். இறைவா என் உம்மாவை எடுத்துக்க, என் வாப்பாவை வச்சுக்க, என் பிள்ளைகளை வச்சுக்க, என் மனைவியை வச்சுக்க, இவங்க எல்லாத்துக்கும் பதிலாக எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, நரகத்தை கொடுத்துறாத என்று அவன் பேரம் பேசுவான். எந்த அளவிற்கு? உம்மா வாப்பாவை அடமான வைக்கிறத தாண்டி, பிள்ளைகள் அடமான வைக்கிறத தாண்டி, வமன் ஃபில் அர்லி ஜமீஆ, பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சு எடுத்துக்க, இவனுக்கு அத்தனை பேத்துக்கு பகரமா என்ன மட்டும் சொர்க்கத்தில் விட்டுரு. ஊர் உலகத்தையே அடமானம் வைப்பாங்க நாளைக்கு மனுஷன். யாரும் வேண்டாம், எனக்கு நான் போது, எனக்கு சொர்க்கம் வேணும், எனக்கு சொர்க்கம் வேணும் சொன்னா நான் என்ன வேணாலும் கொடுக்க தயார். இப்படி சுயநலவாதியாக மாறக்கூடிய ஒரு நிலைக்கு
நாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே சுயநலவாதியாக இருந்தால்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தை தப்பிக்க முடியும். எதுல சுயநலவாதியா இருக்கணும்? மார்க்க விஷயத்துல சுயநலவாதி. இன்னைக்கு இல்ல, ஏன் நாங்களே வெளியே வந்துட்டோம்ல, ஜமாத்துல இல்ல இல்ல, இப்ப உங்க பைலா எங்களை கட்டுப்படுத்தாது. எந்த அடிப்படையில் நாங்க சொன்னோம்? இந்த ஜமாத்தின் கொள்கை என்ன? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எது வகையாக இறக்கி அருளப்பட்டதோ அந்த தூயமான மார்க்கத்தை எடுத்து சொல்வதுதான் இந்த ஜமாத்துடைய கொள்கை. குர்ஆனுக்கு முரணில்லாத நபி வழி, நபி மொழி, இதை சொல்வது ஜமாத்துடைய கொள்கை. குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு தான் நாங்கள் சட்டத்தை சொல்கிறோம். ஜமாத்துல இருந்தாலும் கடைபிடிக்கலாம், ஜமாத்துல இல்லைனாலும் கடைபிடிக்கலாம், ஜமாத்துல இல்லாதவர்களும் கடைபிடிக்கலாம், யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். ஏனென்றால் இது ஜமாத்துடைய சட்டம் அல்ல, மார்க்கத்தின் சட்டம். அல்லாஹ்வுடைய வார்த்தை, தூதருடைய வார்த்தை, இறைவன் சொன்ன நிலைப்பாடு. அப்ப இந்த உலகத்திலே நாம் நம்முடைய மார்க்கத்தை உறவுகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, ஊருக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக, பெத்த தாய் தந்தையருக்காக நாம் விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து நாம் போவோம் என்று சொன்னால் அவர்களால் நாளை மறுமையிலே நமக்கு எந்த விதமான பயனையும் தர முடியாது என்கிற பொழுது நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும்? யாருக்காகவும் என் மார்க்கத்தை விட்டு கொடுத்து விடக் கூடாது என்கின்ற விஷயத்திலே தெளிவோடு இருந்து அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்திலே இந்த மார்க்கத்தை கடைபிடித்து கொள்கை பிடிப்போடு வாழ்ந்து காட்ட வேண்டிய லட்சியவாதிகளாக, கொள்கைவாதிகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பிள்ளை செல்வங்களோ உங்களுடைய செல்வ செழிப்புகளோ அல்லாஹ்வின் நினைவை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். அப்படி என்றால் மார்க்க விஷயம் உங்களுக்கு உள்ளத்துல இருந்து அதை நீங்கள் செயல்படுத்த போறீங்க. அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான்னு சொல்லி உங்களுடைய மனது சொல்லுது, உங்களுடைய சிந்தனை சொல்லுது. அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக உங்கள் பிள்ளைகள் நடக்கிறார்கள், உங்கள் பிள்ளைகள் நடக்க சொல்கிறார்கள், அல்லது நீங்கள் சேகரித்து வைத்த செல்வத்தின் மூலமாக குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால் எனக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் முக்கியம், எனக்கு இறைவனுடைய வேதம் தான் முக்கியம், இறைவனுடைய சொல் தான் முக்கியம் என்று சொல்லி இறை நினைவை விட்டும் இந்த உலக வாழ்வு உங்களை திசை திருப்பி விடக்கூடாது. உங்கள் பொருளாதாரம் உங்களை திசை திருப்பி விடக்கூடாது, உங்கள் பிள்ளைகள் உங்களை திசை திருப்பி விடக்கூடாது. அடிப்படையிலே யாருக்காகவும் இந்த மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காமல் அல்லாஹ் ரசூல் சொல்லிக் கொடுத்த இந்த மார்க்க நிலைப்பாடுகளை, மார்க்க போதனைகளை, மார்க்க வரம்புகளை லட்சியத்தோடு, பிடிப்போடு, கொள்கை உறுதியோடு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து முன்னுதாரணமான தௌஹீத்வாதிகளாக, முன்மாதிரியான தௌஹீத்வாதிகளாக வாழ்ந்து ஏகத்துவவாதிகளாகவே இந்த பூமியிலே மரணித்து கொள்கை பிடிப்புள்ள தௌஹீத்வாதிகளாக வாழ்ந்து கொள்கை பிடிப்புள்ள தௌஹீத்வாதிகளாக மரணிப்போமாக என்று கூறி நினைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வியா?